என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்திலே நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும். மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்போ அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன எனக்கு சட்டம் இல்லையே. எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும். அங்கே உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோட கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துருக்க வேணாம். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க. எனக்கு தெரியும் அங்கே உள்ள 99% பேர் இதை உணர்ந்தார்கள். அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமியை முதலமைச்சராக்கணும்னு சொன்னப்ப அன்றைக்கி தனியரசு அண்ணன் சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்கள் சித்தி அந்த கூட்டம் போட்டிருந்தப்ப பழனிசாமி நாம் அது தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் சொன்னோம். அன்றைக்கு அம்மா ஒரு 4 அமைச்சர்களை கூட அமைச்சிருக்கப்போ அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான். அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி செலக்ட் பண்ணாங்க. வேறு ஒன்றும் தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்கிறது உண்மை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் நடந்ததை சொல்கிறேன். அப்போ பழனிசாமி என்னிடம் அண்ணா என்ன முதலே என் பேரை சொல்ல வேணாம், ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க, கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னாரே தவிர நான் உடனே நீங்கள் டிபேட்டில் வைக்கிறப்ப தினகரன் அப்படி சொன்னாரேங்க, அப்படி இல்லை. அவர் அப்படி சொன்னார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பார்த்திபன் இன்றைக்கு வரல, எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கூட அவர் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்தாக வாங்கினார். அவங்க கையெழுத்து போகிறப்ப நாங்கள் சொல்லிட்டோம் அவங்களுக்குலாம் பழனிசாமி தாங்கிறது முன்னாடியே தெரியுமில்ல உங்களுக்கு. அங்கே நான் ஒரு 2 நாள் எல்லாத்தையும் பேச தானே செஞ்சோம். எங்கள் சித்தியே இருந்து பேசினாங்க, நாளைக்கு எது திருப்பி தப்பாக வந்தால். அதனால நைட்டை தங்கியிருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் அங்கே போய் தங்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க. தனியரசு அவர்கள் சொன்னது போல் சின்னம்மா அவர்கள் யாரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு பயம். ஆனால் அது சுமூகமாக முடிந்தது. இவரை முதலமைச்சர் ஆக்கினோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.